பைரவி டுடே எபிசோட். ஆறுமுகம் என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? சிவாக்கு ஃபோன் பண்ணி எடுக்கலன்றாங்க. ஆறுமுகம் பண்ணுறாங்க, ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருதுமான்றாங்க. அம்மா கவலைப்படாதீங்க, வந்துடுவேன் சிவான்றாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கால் பண்ணுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலில் ஸ்னேகா இது மாதிரி பேச சொல்லியிருப்பாங்க. சார் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காங்க, வர 2 ஹவர்ஸ் ஆகும், 2 மணி நேரமான. ஆறுமுகம் ஷாக் ஆகுறாங்க. வந்த உடனே சிவாவை கால் பண்ண சொல்லுங்கள். சரி ஓகேன்றாங்க. யார் ஃபோன் பண்ணாலும் இதை தான் சொல்லணும்னு ஸ்னேகா சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அம்மா, ஏதோ ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கானா, வர 2 மணி நேரம் ஆகுமா? 2 மணி நேரம் நான் நல்ல நேரமே முடிஞ்சிருமேன்றாங்க. அம்மா வந்துருவாம்மா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. மகா இருந்துட்டு எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தாலையும் என் பையன் சிவா வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மகா சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆளால் டென்ஷனாக இருக்காங்க. இங்கே ஸ்னேகா என்ன நினைச்சாலும் கண்டிப்பாக நான் சிவாவை அனுப்ப போகிறதில்லை. ஏன்னா சிவா இந்த தாலி பிரிச்சு கோக்குற விழாவில் கலந்துக்க கூடாதுன்ற மாதிரி ஸ்னேகா ரொம்பவே உறுதியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆளாளுக்கு அந்த அளவுக்கு ஃபீலிங்ஸில் இருக்காங்க. அப்புறமா சிந்து ஒரு சூப்பர் பிளான் போடுறாங்க. போயிட்டு அதை சிட்டுக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. சிட்டு எனக்கு பயமாக இருக்குன்றாங்க. நான் சொன்னதை மட்டும் சிட்டு எந்த பிரச்சனையும் வர, சரி ஓகே சிந்துன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருமா, நேரம் நெருங்கிட்டே இருக்குது, என்ன பண்ணலான்றாங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அது இங்கே பாருமா, அது இது சொல்ல வேண்டாம், நல்ல நேரம் போக போகுது. இல்லை இல்லை கண்டிப்பாக என் புள்ள சிவா வந்துடுவான், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சிவா வரலன்னு இன்னொரு நாளைக்கு கூட தாலி பிரிச்சு போகிற விழா வச்சுக்கலான்ட்டு சிந்தோடைய அப்பா அம்மா சொல்கிறாங்க. இல்லை இல்லை சமதி, கண்டிப்பாக சிவா வந்துடுவான்றாங்க. ஏன்னா அவன் எனக்கு சொல்லியிருக்கான், அவன் எனக்கு சொன்ன வார்த்தையை என்றைக்கும் மீற மாட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மகா இருந்துட்டு, இங்கே பாருங்க அக்கா, அதுதான் சொல்கிறாங்கல்ல, அடுத்த நாள் எப்பயாச்சும் வச்சுக்கலாம், இன்னொரு டைம் நல்ல நாள் வரும்போது அப்போ வச்சுக்கலாம், இதை வேண்டாம் எங்க சொல்லுங்கன்றாங்க. இங்கே பாரு மகா, கண்டிப்பாக சிவா வருவான், ஏங்கா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவன் தான் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கிறதா சொல்கிறான். இல்லை இங்கே பாருங்கம்மா, என் அக்கா அப்படி தான் பேசுவாங்க, நல்ல நேரத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குன்றீங்க, அப்படி இருக்கும்போது எப்படி என் போல சூரியன் வருவான்? அது வரமாட்டான், நீங்கள் கிளம்புங்கன்றாங்க. இன்னொரு நாள் எப்பயாச்சும் வச்சுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போகலான்ற போது சிவானை வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சிட்டு சொல்கிறாங்க. கேட்ட உடனே சந்தோஷப்படுறாங்க. மகாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. அம்மா உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு மகா கேட்குறாங்க. எனக்கு என்னடா ஆச்சுன்றாங்க. அம்மா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்களே, அதனால தான் வந்தோன்றாங்க. ஹார்ட் அட்டாக் ஆமாம் ஸ்னேகா சொல்லுவாங்க. இது மாதிரி ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன்றாங்க. அப்புறமா சிவா பூஜைக்கு டைம் அடிச்சு போய் ரெடியாகிட்டு வந்திருப்பான்றாங்க. சரி ஓகே பெரியமாட்டு போகிறாங்க. மகா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா யார் கால் பண்ணதுனோடனே இது மாதிரி இவங்க பொண்ணு தான்றாங்க. அம்மா நான் கால் பண்ணலாம், ஃபோன் எங்கடி மேலே தான் இருக்குன்னு எடுத்துகிட்டு வராங்க. அம்மா என் ஃபோன்ல தான் ஃபோன் போயிருக்கு, ஆனால் நான் பண்ணலேன்னு சிந்துவை பார்க்குறாங்க. சிந்து ரொம்ப நக்கலாக சிரிக்கிறாங்க. அது சிந்து தான் அந்த மகாவுடைய பொண்ணு வாய்ஸில் கால் பண்ணி இது மாதிரி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி சிந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. யாருமா பண்ணியிருப்பாங்க? அதான் அவள் பார்க்குறாளே அவதான்டின்றாங்க. மகாத்தை பூஜையில் கலந்துக்கோங்க அப்படின்றாங்க. மகா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட்